வர வர இந்த மாமா சரியே இல்ல. தண்ணி அடிக்குது, தம் அடிக்குது, என்னமோ பண்ணுது. ரொம்ப குழப்பமாவே இருக்கேன். ஏய் மீனா, என்ன டல்லா வர்ற? ராத்திரில மாமா ஏதாவது கலாட்டா பண்ணானா? பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுக்க சொல்றாரு. லாக்கர்ல இருக்கிற ஜுவல்ஸையும் எடுக்க சொல்றாரு. அவர் நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. 5 ரூபாய் கேட்டாலே கொடுக்க மாட்டாரு. இப்ப 5000 கொடுத்து ஷாப்பிங் போக சொல்றாரு. அதான் மண்டையில அடிபட்டு சுயநினைவே இல்லைன்னு சொல்றானே, அப்புறம் என்னப்பா? நோ 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 நோ, இங்க ஏதோ சம்திங் இஸ் ராங். அவர் உண்மையிலேயே மென்டலா இல்ல மென்டல் மாதிரி நடிக்கிறாரா? அப்படி நடிக்கிறாருன்னா ஏன் நடிக்கிறார்? இது நமக்கு தெரியும். சீக்கிரம் இறங்க. உள்ள போய் பார்க்கலாம். என்னடா அது ஆண்டி வேலை கட்டிக்கிறீங்க? ஸ்டூபிட். நான் விச்சாங்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ரவுடிஸ் எல்லாம் வெளியே இருங்க சார். அது வந்து என்னடா வந்து போய் ஓ பதில் பேசுறே. என்ன மேன் விச்சு, 7 நாள் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்தேன். அதுக்கே இப்படி டல் ஆயிட்டியே. 7 வருஷம் சென்ட்ரல் ஜெயில இருந்தேன். எனக்கு எப்படி இருந்திருக்கும்? கவலைப்படாதே, உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். என்ன மேன் பாக்குறேன்? நம்ம மதர் ப்ராமிஸா ரிலீஸ் பண்றேன். அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும். உன் பொண்ணு பேர்ல இருக்கிற சில ப்ராப்பர்ட்டிஸை என் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும். அப்பதான் நான் என்ஜாய் பண்ண முடியும். இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடு. போறேன்னா என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவனா? சைலண்ட் கொடுத்து சைலண்டா சாகடிச்சுடுவேன். மடியா என்னடா லுக்குறே? என்னமோ தெரியல, உன்னை பார்க்காத போது கொலை பண்ணலாம்னு தோணுது, பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. ஏன்னா விச்சா, உன்னை பார்க்கும்போது எனக்கு சைல்ட்ஹுட் ஞாபகம் எல்லாம் வருது. நீ ஒழுங்கா கிளாஸ் ரூமுக்கு போவே, நான் கட்டடிப்பேன். நான் பொறுக்கி பசங்களோட கிள்ளி தாண்டு விளையாடுவேன். நீ ஸ்டைலா கிரிக்கெட் விளையாடுவேன். இந்தியன் சென்டிமெண்ட் ரொம்ப பவர்ஃபுல். அதனாலதான் உன்னை கொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். அம்மா, நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிப்போச்சு. இவன் டூப்ளிகேட். என்ன பண்ணலாம்? என்ன பண்றதா? ரொம்ப சிம்பிள். இவனை அடிச்சு போட்டு ஒரிஜினல் மாமா தூக்கிட்டு போயிடுவான். புடிச்சுக்கோ. மாப்ள டிரைவர், அவங்கிட்ட தப்பிச்சிட்டேன். கீழே என்ன புடிச்சு பாரு. நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பாஸ், பாஸ், மாமா, ஒன்ன மாதிரி இந்த டூப்ளிகேட் அடிச்சு போட்டாச்சு. குழம்பு ஏற்கனவே குழம்பு தான் போயிருக்கு. கிளம்பு 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 கிளம்பு. ஏய் சங்கர், நீ எங்க மாமாவை காப்பாத்த வந்தியா? அவர் கொண்டு இல்ல, லேசா மண்டையில தான் அடிபட்டு இருக்கு. பரவாயில்ல, வா சீக்கிரம் போலாம். ஏய், உன் மாமாவை கடத்திக்கிட்டு வந்ததே நான் தான். இதுக்கு ஆபீஸ்ல ஒழுங்கா ஃபைல் தூக்கவே தெரியாது, கடத்திட்டு வந்துதான். டிஜி விளையாடாத, வா. என்னடா பாக்குற? உங்க அப்பா முன்னாடி கை கட்டி நின்னவன் துப்பாக்கியோட நிக்கிறானேன்னு ஆச்சரியமா இருக்கா? ஊட்டியிலேயே உன் மேட்டரை முடிக்க சொல்லி ஆள் அனுப்பி வச்சதும் நான் தான். ஒரிஜினல் விஸ்வநாதனை கடத்திட்டு அவன் தம்பிய விஸ்வநாதனை நடிக்க வச்சதும் இந்த சங்கர் தான். யூ ராஸ்கல், என் டாடி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தார். என்ன நம்பினது உன் டாடியோட முட்டாள்தனம். ஏய் டேய், மூவ் பண்ணாத, 3 பேரையும் ஷூட் பண்ணிடுவேன். ஏய் சங்கர், என்ன மேன் உன்னை புத்திசாலி நினைச்ச முட்டாளா இருக்க? நீ அனுப்பிச்ச காசிநாதன் நான் தான் மேன். ஏய், என்ன மேன் வளர்ற? பாஸ், என்ன துப்பாக்கியை பார்த்தோன்னு மாறிட்டீங்களா? யார் மேன் மாறிட்டா? நீங்கதான். என் ஃபேமிலி காட் மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் காசிநாதன். ஏய் மாமா, என்ன தொண்டை கட்டு மாதிரி பேசுற? யாரா? நீதான் மேன். உன்னை காப்பாத்தறவன் வந்து எங்களை சிக்க வச்சிட்டு நீ எஸ்கேப் ஆகணும்னு பாக்குறியா? மிஸ்டர் கேங் லீடர், இவர்தான் விஸ்வநாதன். டாடி, இந்து, நீ ஏன் இங்க வந்த? போயிடு. போகாத, வா. ஏன் வாட்டு? அங்க பாரு, கையில துப்பாக்கி வச்சிருக்கான். போறதே போறோம், எல்லாரும் சேர்ந்து போவோம். ஆமாமா, சீக்கிரம் வா. வா. டாடி. ஏய் சின்ன பொண்ணே, டச் பண்ணாதே. நான் கோபாலே, சித்தப்பா. ஏய் சங்கர், எல்லா ஐடியட்ஸும் சேர்ந்துட்டு உன்னை ஃபூல் ஆகலான்னு பாக்குறாங்க. நான் தான் காசிநாதன். என் கண்ண பாரு, குரியாலிட்டி தெரியல. அதோ வச்சு, ஏய் வச்சு, என்ன இங்க அடிச்சு போட்டு அங்க போய் சங்கர்ஜி கிட்ட டூப் போடுறியா? சங்கர்ஜி, நான் தான் காசிநாதன், கேர் ஆஃப் ஜெனரல் ஜெயில். டாடி, டாடி. ஏய் தொடாதே, நான் கோபாலே, காசிநாதன். அதோ வர மாதிரி வச்சு, அவன் தான் கோப்பேன். நான் தான் காசிநாதன், நான் தான் காசிநாதன், நான் காசிநாதன். ஐயோ, உண்மையான காசிநாதன் யாருன்னு சொல்லுங்க, என்ன ஷூட் பண்ணிடுவேன். இருங்க,
உண்மையான காசிநாதன் நான் கண்டுபிடிக்கிறேன். சும்மாறா, பெத்த பொண்ணாலே கண்டுபிடிக்க முடியல, சொத்த பையன் நீ கண்டுபிடிக்க போறியா? இருங்க இப்ப பாருங்க. இவர்தான் எங்க பாஸ். காசிநாதன் இவரே தான். ஏமா என்ன தொட்டீங்களா? அவனை மட்டும் தொட்டு முடிவு பண்ண அப்படியே. இவரும் கத்துறாரு, இவர்தான் காசிநாதன். இவரு கத்துறாரு, இவர்தான் காசிநாதன். நானும் கத்துறேன், நான் தான் காசிநாதன். என்ன நக்கலா? டேய், யார் காசிநாதனா இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணிட்டு எல்லா ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துக்கிறேன். ஹேண்ட்ஸ் அப். மிஸ்டர் வில்லன், எனக்கு இந்த ஃபேமிலிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தனி ஆளு, என்ன விட்டுருங்க. துரோகி துரோகி, நைஸா நழுவலான்னு பாக்கலையா? என்ன கண்ட இடத்துல விசில் அடிக்காத. என்ன என்ன துப்பாக்கியை கீழே போடு. கையை மேல தூக்கு. அடிக்கிறதுக்கு மாட்டமா இருக்கும்ல, தூக்கு. நான் 2 அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். குத்து, துப்பாக்கி இருக்கு. ஏய், 10 ஆளை கூட வச்சிருந்தா நீ எல்லாம் பெரிய வில்லனடா. திரும்பா. என்னடா நீ பெரிய இவனடா நீ? கை தூக்குற, கை தூக்குற. இதுல ஒண்ணு இல்ல. சாரி, குண்டெல்லாம் டாடி ரூம்ல இருக்கு. போய் எடுத்துட்டு வா. ஆள பாரு. வாச்சு, என்ன இதுல ஒண்ணு இல்ல. என்ன இருந்தா என்ன, இல்ல என்ன? உங்க கையில் துப்பாக்கி இருக்குல்ல, இவனை உண்டு இல்லன்னு ஆக்கிடுறேன். குண்டு இல்ல. எது குண்டு இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா சொன்ன? எனக்கு ஞாபகம் இல்லைங்க சார். இப்போ ஞாபகம். ஆமாங்க சார். டாட், பில்ட்ரி, நீ எப்ப வந்த? நான் வந்து 1 வாரம் ஆச்சுப்பா. என்னையா சொந்தக்கார வீட்டுல வந்திருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற? இது என்ன அன்றாரோட வந்த பாத்ரூம்ல தூக்கிட்டு வந்தாங்களா? டேய், எல்லாரையும் பிடிச்சு கட்டுங்கடா. தங்கச்சி என்னையுமா கட்ட சொல்லி முதல்ல கட்டுங்க. ஏய் மிலிட்டரி, காலு கீழே துப்பாக்கி இருக்கு, எடுத்து சுடியா. ஐயோ, எனக்கு சுட தெரியாத. ஏய், எதுக்கு எடுத்தாலும் சுட்டுருவேன் என்ன? ஆமா, ரொட்டி சுட்டுடுவேன். எது ரொட்டி சுடுவியா? அப்ப மிலிட்டரியில என்ன ஆளு? சமையல்காரப்பா. எது சமையல்காரனா? ஏய், உன்னால மிலிட்டரிக்கே கேவலைங்க. போய நான் பாஸ் இல்லடா, நான் தான் விசுவனடா. இந்த வாய்க்கோ. நான் தான் மேன் பாஸ். ஐயோ 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 ஐயோ. ஏய் ஏய், உண்மையான பாஸ் தான். பிச்சு அங்க இருக்க, அவனை போய் அடி போடா. எஸ் பாஸ். ஐயோ, கட்சிக்கார மாதிரி கால்ல விழுவாரு. கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மிலிட்டரி எங்க போனா?
வாங்கயா. யோ குப்சாமி, என்ன புது ஆளா பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறே? ஆமா, என்ன FIR போட போறீங்க? 420 தானே? வேற என்ன போடுவாங்க? 420 7 வருஷம் போடுவான். ஏற்கனவே 7 வருஷம் இருந்திருக்கு. 7 14. நான் ராமர் மாதிரியா? என் ஜெயில் வாழ்க்கை பத்தி ஏற்கனவே முதல் பாகம் வெளியில எழுதிட்டேன். உள்ள போய் இரண்டாவது பாகம் எழுதிக்கிறேன். பாப்பலாம். கையப்படி மேன். பாப்பலாம். போடா போடா. மாப்ள. ராஜா. ராஜா ராஜா மகனே மாமா. ராஜா அறிவுகட்டவனே, என் மகன் இங்க இருக்கா, அவனை போய் மாப்பிளங்கிற. என்னடா இது? 2 அடி தான் வாங்கினா அதுக்குள்ள மூளை கலங்கி போச்சா? டிரைவர் போய் மாப்பிளைங்கிற? இதுதான்டா என் மாப்பிள. அரைஞ்சு விடுவேன். யாரா டிரைவர்? என் மகனை எனக்கு தெரியாதா? பாரு, அப்பட மாதிரி அழகா சகப்பா இருக்கான். என்னமோ குழப்பம் நடந்திருக்கு. மரியாதையா உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா சுட்டு போடுவேன். யூ இடியட்! என்ன தைரியம் இருந்தா ஆள் மாறட்ட வேலை பண்ணிட்டு இருப்பேன். நீங்க மட்டும் என்ன மிலிட்டரி கிச்சன்ல சிக்கனை சுட்டு பேட்டில் ஃபீல்ட்ல எனிமையை சுட்டன்னு போய் சொன்னீங்க. அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு. என்ன எதிர்த்து பேசுற? சுட்டு விடுவேன். சுடு, என்ன சுடு பார்க்கலாம். என்ன பத்தி உனக்கு தெரியாது. நல்லா தெரியும். என்னன்னு? உனக்கு சுட தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். சும்மா பாத்து உதார் காட்டுது. அன்னைக்கு சண்டையில இது அன்றாயரோட போய் ஜீப்புக்குள்ள ஓட்டிட்டு இருந்தது. நான் தான் எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்தேன். சரி உடுப்பா. இந்த வயசுல நாம 2 பேரும் ஒழுங்கா இல்ல. சின்ன பசங்க முன்ன பண்ணி இருக்கதான் செய்வாங்க. இப்ப என்ன, மாப்பிள்ளை என் பொண்ணை தானே லவ் பண்ணிருக்காரு. கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அப்ப எனக்கு உனக்கு மீனாவுக்கு உன்னை விட்டா மாப்பிள்ளை கிடைக்காது. அவளையே கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் அப்போ ஏன் பாருங்கற? சேச்சே, நான் ஒண்ணும் அவசரப்படல. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகத்தை பண்ணிட்டேன். இந்த தியாகத்தையும் பண்ணிடுறேன். சார் சார், என்னது? நீங்க டிரைவரா நடிச்சு ஏமாத்திட்டீங்க. நீ இந்த கோச்சிட்டு போறா. நான் தான் ராஜான்னு உன்கிட்ட சொல்லாம விட்டது தப்புதான். ஐம் சாரி. இது பாரு, என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரே சந்தோஷம் நீதான். அதையும் பறிச்சிடாத. இந்த சின்ன தப்ப பெருசு பண்ணிடாத. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், பேசாம உட்கார்ந்து இருந்தா எப்படி? மன்னிச்சேன்னா மன்னிச்சேன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. என்ன மேன், எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிங்க. உட்கார்வா. என்னடா என் பையனை காணோம்? டேய், அவன் தேனி மாதிரி சுறுசுறுப்பா சுத்திட்டு இருந்தான்டா. நீ ஊர்ல இருந்து வந்த அப்படியே தேவாங்க மாதிரி சுணங்கி போய் ரூமுக்குள்ளே கிடக்கான். ரூமுக்குள்ளே இருக்கா? ஆமா. டேய் ராஜா, ஏன் இப்படி கத்துற? இப்பதான் தெரியுதா ஏன் வரலன்னு. நான் போய் கூட்டு வரேன். வா. மாப்ளைஸ், அன்னைக்கே வீட்டு விட்டு ஓடி போயிருன்னு சொன்னேன். நீ தான் கூட்டி வந்து இருக்க வச்ச. இப்ப 2 பேரும் வம்பல மாட்டிட்டோம்ல. இருக்கிற சீக்கிரம் பத்தி யோசிக்காம இப்படி புலம்பிட்டு இருந்தா எப்படி? என் அப்பனை சமாளிக்க ஒரு ஐடியா கொடுப்பியா? அப்படிதான் வலிக்கு. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. நான் தான் உண்மையான ராஜான்னு நீ ஒத்துக்க. 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம். என் அப்பனோட துப்பாக்கி சமாச்சாரம் உனக்கு தெரியாது. வந்துட்டாப்பா தாடி. மாப்ள, என்ன சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? மாமா, எனக்கு பசி இல்ல மாமா. மாப்ள, நீங்க ஏன் அங்க சாப்பிட வர மாட்டீங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய், தெரிஞ்சு போச்சாப்பா. கொப்ப மேசக்காரங்க உட்கார்ந்து கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கு. அதனால தானே வர மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் இல்ல மாமா, உண்மையிலேயே எனக்கு பசிக்கல. வாங்க மாப்ள. நான் வரணும்னா டிரைவரும் கூட வரணுங்க. அது எதுக்கு? நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டோம்ங்க. இவன் வர முடியாது, இவனுக்கு வயிறு சரியில்லை. மாமா, டிரைவரும் நானும் வெரி அட்டாச்சு. அவர் சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன். உனக்காக மாப்பிள பட்டி கிடக்க முடியுமா? வாயா. எங்கேயா போற? பூச்சட்டிய அழகா வச்சுட்டு வரேன். அவரு தனியா நிறைய சாப்பிடுவாரு. தனியா நான் சாப்பிட்டு பழக்கில்ல மாமா. என்னையா உங்களோட தொல்லையா போச்சு? மாப்பிளைக்காக எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிருக்காங்க. மேசுக்கார வேற கத்திட்டு இருக்கேன். வாங்க மாப்பிள. வாங்க டிரைவர், வாங்க. மாப்பிள, திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? கொப்ப என்ன புளியா? கடிச்சா போடுவேன். உட்காருங்க மாப்பிள. ஏன்டா நிக்கிற? உட்கார்றா. என்னடா பாக்குற? டிரைவர் சரிக்கு சமமா உட்கார்ந்து சாப்பிடறானு பாக்குறியா? நம்ம மாப்பிள பெரிய கம்யூனிஸ்ட் ஆயிட்டார்ல. நம்ம வீட்டுல தொழிலாளி முதலாளிங்கிற வித்தியாசமே கிடையாது. ஓஹோ, இங்க வந்து கட்சியில ஆரம்பிச்சிட்டியா? ஐயே, உன்னுடைய தொல்லை தாங்க முடியலையே. இது என்ன மிலிட்டரி காமன் நினைச்சியா? டைனிங் டேபிள்ரா. நான் சிக்கன் உடம்புக்கு சூடு சொல்லிருக்கல.
ஏண்டா ராஸ்கல், இங்க வந்து டயட் கண்ட்ரோல் விட்டுட்டியா? டேய் சாப்பிடுறா. போறதுல தண்ணி எடுத்து குடிய. போதும்டா. யூ டர்ட்டி ஃபெலோ. ஐயோ உன்னுடைய தொல்லை தாங்க முடியலையே. நீ மிரட்டல தான் துப்பிட்டான். நீ வாய போறா. அவன் கொஞ்ச நாள் இருந்ததுல சலம் கொடுத்து ரொம்ப கடுத்து வச்சிருக்க. கண்டபடி ரோஸ் பண்ற, கண்டதை சாப்பிடுறான். உடம்பு எழுத்துக்காக இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட ஊட்டில இருக்க கூடாது. இமிடியேட்டா மெட்ராஸ் கிளம்பு. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். டிசிப்ளின் இல்லாத புள்ள எனக்கு தேவையில்லை. இந்த மெட்ராஸ் போய் அருகம்புல் கொடுக்கல. ஏய் அழுதுட்டா சும்மா இருக்க மாட்டியா? பாருப்பா ஒரு 2 பேரும் அழுகுறாங்க. டிரைவர் தம்பி, மாப்பிள்ள அவங்க அப்பா கடிக்கிறனால அழுகுறாரு. நீங்க ஏன் அழுகுறீங்க? சவால் விட்டு கிணத்துல கை வச்சு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? பணம் இல்லன்னு அர்த்தம். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படிப்பா ஹெல்ப் பண்றது? 5-10 பரவாயில்ல. டிடிஆர் வேஷம் போட்டு போற வரவங்க புடி கொடுக்கலாம். நீ விட்டுக்கிற சவாலுக்கு ப்ளூ மவுண்டன் இன்ஜினை புடிஞ்சு வித்தாதான். அது கூட செய்யலாமே. எப்பா ஒரு ஐடியா. என்ன? இது வேற. உங்க ஒப்பன் தர்பூசணி தலை இருக்கானே, அவங்கிட்ட கேட்டு பாரு. அவன் ரொம்ப மோசமானவன். நம்ம 2 பேரும் ஆள் மாறாட்டம் செஞ்சது தெரிஞ்சது. அவன் கிட்ட துரு பிடிச்ச துப்பாக்கி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து 2 பேரும். ஓ, பப்பாளிக்கு அவ்வளவு வேலை செய்வானா? ஐடியா என்ன? நம்ம 2 பேரும் இந்துவை கடத்துறதுக்கு பிளான் போட்டோம்ல, அதே மாதிரி அவ அப்பனை கடத்தி அவன்கிட்ட 5 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ணா. அருமையான ஐடியா. கில்லாடி பண்ணி அவங்க அப்பனையே கடத்தி அவங்கிட்டயே பணத்தை வாங்கி அவன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறது. அடாடாடா. எப்ப கடத்த போற? கடத்த போறே இல்ல, போறோம். மீனா வர ஓடியா. ஐயோ இது என்ன உருட்டு கட்ட? இது சவுக்கு கட்ட. உள்ளவா சொல்றேன். இந்துவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா? இல்லன்னா அவன் பொண்ணை கொடுக்க மாட்டானா? அந்த அழுக்கு தாடி விச்சு சொல்றான். 5 லட்சத்துக்கு எங்க போறது? 5 லட்சத்துக்கு எங்க போறதா? அவனையே கடத்திட்டு போய் அவங்கிட்டயே பணம் வாங்குறதா சவுக்கு கட்டியோட வந்திருக்கோம். முதலாளி பத்தி உங்களுக்கு தெரியாது. தலைவலினா கூட 1 ரூபாய் கொடுத்து மாத்திரை வாங்க மாட்டாரு. வெத்தலைய கிள்ளி நெத்தியில ஒட்டிக்கிற பார்ட்டி. அவராவது 5 லட்சம் தர்றதாவது. இது ஆவறது இல்ல. எது ஆவறது இல்ல? பணத்தை அவங்கிட்டயா கேட்க போறோம்? அவன் பொண்ணு கிட்ட கேட்க போறோம். அப்பனு கொண்டுனா அவன் பதறி அடிச்சுட்டு கொடுக்க மாட்டான். வந்துட்டான்பா. வாடா வா வா வா. வந்துட்டான். வந்துட்டானா? வந்தது சார் இல்ல மிலிட்டரி. இது மிலிட்டரியா? நைனாவா? உங்க அப்பா. எங்க அப்பா? எங்க அப்பா? ஹலோ ஹலோ ஹலோ. என்னது? ரோஸ் உனக்கு நாமா வாங்கிக்கோ. தேங்க்யூ. சார் யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. போயிடுங்க சார். என்ன நீ வீட்டுக்கு வந்த விருந்தாளி உட்கார சொல்லாம விரட்டிட்டே இருக்க? வெரி பேட். சரி உட்காருங்க. வெரி குட். நான் வருவேன் தெரிஞ்சு எனக்காக டீ கூட ரெடியா வச்சிருக்கியா? டீ குடிக்கலாமா? குடிச்சு தொலைங்க. மீனா, நான் ஆர்மில இருக்கிறப்போ எத்தனை வார்ஃபீல்ட பாத்துக்க தெரியுமா? என் லைஃப்ல முக்காவாசி இந்த துப்பாக்கி, ரைபிள், பீரங்கி யுத்தத்திலே கழிஞ்சு போச்சுமா. டேய் பாத்தியா, செகண்ட் வேர்ல்ட் வரை இந்த ஆள் தான் நடத்துற மாதிரி ரீல் விடுறானே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன கண்ட்ரோல்ல வளர்த்துட்டு இது அன்கண்ட்ரோலபிளா போயிட்டு இருக்கு. வந்த வேலையை கவனிச்சுட்டு கவனிப்போம். இது ஆவறது இல்ல. ஐயோ இவன் சொல்ல தாங்க முடியல. சத்தியமா சொல்றேன், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பிரைட்னஸே தெரியுது. என் பேலன்ஸ் லைஃப உங்ககிட்டயே ஒப்படைச்சலாம் நினைக்கிறேன். சீக்கிரம் சொல்லுமா. பேண்டெல்லாம் டீ ஆயிடுச்சே. மீனா டார்லிங், நீ என்ன பண்ற? நான் பேண்ட் கொடுக்குறேன், நீ நல்லா வாஷ் பண்ணி கொண்டா. ஐயோ நானா? என்ன தப்பு? நாம தான் ரொம்ப நெருங்கி வந்துட்டோமே. ஒண்ணும் தப்பு இல்ல. பேண்ட கொண்டு போய் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வா. சார் முதலாளி. யாரு? பிச்சுவா? லைனா வருது. அவ என்ன இந்த நிலைமையில பார்த்தா என் கௌரவம் என்ன ஆகுறது?
நீங்களும் அண்ணா எனக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள யாரா வேண்டானா இல்லையே. அப்படியே டென்ஷனா இருக்கே. சம்திங் ராங். ஐயோ என்ன ஆக போகுது? இந்த எங்க போயிட்டா? தெரியல சார். அந்த இம்சம் பிடிச்ச மாப்பிள? தெரியல சார். டிரைவர், மிலிட்டரிக்காரன்? அதுவும் தெரியல சார். அப்போ வீட்டுல யாருமே இல்ல. மிலிட்டரியில இருந்து சொன்னா சாதாரண கத்திக்கு பயப்படுறான். மீன்ஸ் நீ என்ன இன்னும் முதலாளியாவே நினைச்சு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற. இட் இஸ் ராங். நல்லா க்ளோஸா நெருங்கி வரணும். நான் உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் தெரியுமா? அதான பார்த்தேன். என்னடா நம்ம திடீர்னு சிவப்பாயிட்டுமே நினைச்சேன். நீ கிட்ட இருந்தாலே நான் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். மீனா, உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு மனசுக்குள்ளேயே வச்சிருந்த விஷயத்த இப்ப நான் சொல்ல போறேன். ஐ லவ் யூ. அடிங்க. சார் நீங்க என் அப்பா மாதிரி இப்படி எல்லாம் பேசலாமா? அப்பாவா? அப்பாதான் சார். என்னமா அப்பான்னு சொல்லி அப்செட் பண்ணிட்டேன். நான் உங்க அப்பா இல்ல. மீனா, ஐயோ, என் பொண்ணு மாதிரி இருக்கே. மீனா, நீ என்ன லவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல. ஐ லவ் யூ நான் சொன்ன விஷயத்தை என் பொண்ணு கிட்ட சொல்லி மாட்ட வச்சிடாதே. உன் காலில் வேணாலும் விழுகிறமா. Success.